தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நெல்லை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனிடம் பிரச்சார களத்திலேயே நமது செய்தியாளர் பாரிகார்த்தி நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். திரு நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு திருநெல்வேலி தொகுதி மக்கள் வாக்களிக்க வேண்டிய தேவை என்னவா சார் இருக்கு? பாராளுமன்ற தேர்தல் இது நயினார் நாகேந்திரனுக்கு மட்டும் வாக்களிக்க வேண்டிய ஒரு கட்டம் இல்லை. இது இந்தியாவுக்கா தேச நலன் கருதி வாக்களிக்க வேண்டிய ஒரு தொகுதி. இந்த தேசம் பாதுகாப்பு உறுதி செய்யணும். ஒரு பக்கம் சீனா, ஒரு பக்கம் பாகிஸ்தான். இது நம்ம நாட்டினுடைய பிரச்சனை, தேசிய பிரச்சனை. அதனால இது கட்டாயமாக பாரதிய ஜனதா கட்சி தான் பிரதமராக வர முடியும். இந்த திருநெல்வேலி தொகுதி மக்களோட தலையாய பிரச்சனை என்னவா இருக்கு? அதை நீங்க எப்படி சரி செய்வீங்க? அதாவது நான் 2001 இருந்து அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். ஆனா என்னன்னா, அப்போ 2500 கிராமம் இருக்கு இந்த மாவட்டத்தில். நாங்கள் பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டத்தெல்லாம் போட்டோம். சங்கரங்கோயில் மானூர் கூட்டு குடிநீர் திட்டம், பனங்குடி வள்ளியூர் கூட்டு குடிநீர் திட்டம், எல்லா கிராமத்துக்கும் அப்போ கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு 25 வருஷத்தில் மக்கள் தொகை 4 மடங்கு அதிகமாயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு போடப்பட்ட அதே திட்டம் தான். குடிக்க தண்ணி பிரச்சனை எல்லாம், எல்லா மக்களுக்கும் தண்ணீர் பிரச்சனை பெரிய தேவையா இருக்கு. நிறைய சின்ன கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதி போக முடியாம இருக்கு. இதெல்லாம் மிக முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரி இன்னைக்கு மின்சாரத்தை எடுத்துக்கிட்டாலும், இன்னைக்கு நேற்று கூட பத்திரிகை பார்த்தேன், 20,000 மெகாவாட் இன்னைக்கு தேவை மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏப்ரல் மாதம் வெயிலில். ஆக மின்சாரம், ரோடு வசதி, குடிநீர் வசதி எல்லாமே போடணும். இதுதான் உங்களுக்கு பெரிய தேவைகளாக இருக்கு. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க எப்படி கையாளுவீங்க? குறிப்பா இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு பாஜக வேட்பாளரா என்ன சொல்ல வரீங்க? திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆறில் 2 பக்கமும் வைகை ஆற்றில் இருக்க போல பாலங்கள் அமைத்து அந்த சாலை போக்குவரத்து நெரிசலை தடுக்கணும். சுற்றுப்புற புறவழிச்சாலை போடணும். எல்லா கிராமத்திற்கும் குடிநீர் கொடுக்கணும். இப்படி உள்ள திட்டங்கள் தான் என்னுடைய இதில் முதல்ல இருக்கு. பிறகு நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும். ஒரு ஐடி, ஏன்னா இங்கிருந்து எல்லாருமே ஐடி ஒர்க் பண்ணணும்னா எல்லாரும் சென்னைக்கு தான் போறாங்க. அதனால திருநெல்வேலி இந்த சைடில் ஒரு மையப்படுத்தி ஒரு ஐடி பார்க் கொண்டு வந்தால் இந்த வேலையை படித்து நிறைய பேர் இருக்கிறாங்க. பிஇ முடிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ திருநெல்வேலி சிப்காட்டில் நிறைய தொழிற்சாலை வந்துருச்சு. அங்கே டிப்ளமா படித்தவங்கள தான் அதிகமாக எடுக்காங்க. பிஇ படித்தவங்கள, ஐடி, இசி முடித்தவங்கள யாரும் அங்கே எடுக்கலை. அது இந்த பகுதியில் அதுக்கும் ஏதாவது என்ன பண்ணலாங்கிறது ஒரு முயற்சி பண்ணுவோம். உங்களுக்கு 2 வேட்பாளர் இருக்காங்க. ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தர் நினைக்கிறாரு, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி வேட்பாளர் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யாரும் உங்களுக்கு சவாலா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? என்னை பொறுத்தவரையில் நான் சவால் அப்படின்னு என்ன சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது மக்களுடைய மனசுல இருக்கு. இதை நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. நிறைய பத்திரிகையாளர் யார் சவால்னு கேட்கறாங்க. போட்டியிடுறது காங்கிரஸ், பிறகு ஜான்சி ராணி, பிறகு நாம் தமிழர் கூட நிற்கிறாங்க. அதில் யார் போட்டிங்கிறது எல்லாரும் தான். சுயேட்சா போடுறவனும் போட்டி தான். ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் யார் இவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்கிறது தெரியும். உங்க மீது சமீபத்தில் இந்த குற்றச்சாட்டு தொடர்ச்சியா உள்கட்சி காரணமாக தான் இந்த பிரச்சனையில் நயினா நாகேந்திரன் சிக்க வைக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. உண்மையா சார்? அது எந்த குற்றச்சாட்டு? அந்த பணம் தொடர்பாக சுற்ற குற்றச்சாட்டு. எந்த பணம்? ட்ரெயின்ல மாட்டப்பட்ட பணம், அதுக்கு உங்களுக்கு தொடர்பு ஒரு குற்றச்சாட்டு தகவலாக இருக்கு. அது உண்மையா? அது தொடர்பாக உள்கட்சியிலே சில பிரச்சனைகள். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், உள்கட்சியோ வெளிக்கட்சியோ ஒன்றும் இல்லை. அந்த பணம் எனக்கு உள்ளது இல்லை. முதல்ல நிறைய பேர்கிட்ட பிடிபட்டிருக்காங்க. அதெல்லாம் பத்தி பத்திரிகையில் வரவே மாட்டேன். திமுகவில் இப்ப 5 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. வெளியே ஒரு செய்தி கூட வரல. ஆனா பாரதிய ஜனதா கட்சி நயினார் நாகேந்திரன் சொன்ன செய்தியை திருப்பி போடுறாங்க எல்லா ஊடகங்கள்லயும். திமுக செய்தியை மட்டும் போடவே மாட்டேங்கிறாங்க. அது ஏன் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.